வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம என்ன போறோம்னா, இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு? அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்தெந்த ரேஞ்ச்ல போயிருக்கு அண்ட் எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கோம். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நமக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு? அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு? நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த சூப்பர் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நம்ம வந்து அதாவது இத பிரெடிக்ட் பண்றதுக்கு. அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணும்போது, நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. அதாவது நம்ம இந்த சென்சிபிள்னு ஒரு சைட் இருக்கு. இந்த சைட் மட்டும் இல்ல, நெறைய சைட் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நீங்க வந்து ஜீரோதாலயே உங்களுக்கு தெரியும் மத்ததெல்லாம். ஸோ அதில ஓஏ சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஓஏ சேஞ்ச் பார்க்க போறதில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. அப்போ நிஃப்டி 50ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஓஏ சேஞ்ச் இருக்கு, ஓஏ இருக்கு. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, நம்ம இம்பார்ட்டன்ட்டான பிரைஸ் ரேஞ்ச் என்ன? ஸோ நாளைக்கு பிரைஸ் எந்த பக்கம் போகும்? அப்படிங்கிறதோட ஒரு அனாலிசிஸ், ஒரு கணிப்பு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வீடியோக்கு போலாம். அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லிறணும். ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த ட்ரேடர்ஸ் நான் வந்து தமிழ்ல ஏன் வீடியோ போடுறேன், வேணும்னா, தமிழ்ல வந்து டெய்லி அனாலிசிஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மி 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யாருமே டீட்டெயில்டா அனாலிசிஸ் பண்றதில்ல. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து, அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து அதெல்லாம் இல்ல. சும்மா வந்து நாளைக்கு இப்படி போகும், அப்படி போகும்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம வீடியோவோட நோக்கம் அது இல்ல. அதாவது நீங்களே ஒரு 10 தடவ வீடியோ பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் டெவலப் ஆகணும். ஓகே, இப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு மட்டுமே, வெறும் அதாவது ஒரு இண்டிகேட்டர் அதாவது நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு, இல்ல சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு. இந்த மாரி இத வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு கணிப்பு ரெடி பண்ண முடியாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, அது 30லிருந்து ஒரு 50% தான் வரும். சரி, அப்ப என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ அதாவது எஃப்ஐடிஐ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோ டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஒரு 60%லேருந்து நமக்கு என்ன ஆகும்? ஒரு முன்னேறி ஒரு 70, 80% ஆகும். இதுக்கு மேல மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பாக முடியாது. அதிகபட்சம் ஒரு மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணணும்னா ஒரு 80, 90% தான். ஸோ, அப்ப இந்த மாரி டிஸ்கஷன் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி மாரி கிரியேட் பண்ண தான் நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் நம்ம வியூவர்ஸ் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம் இந்த டெலிகிராம் சேனல் இது. அப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஆ டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ, இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ட்ரேடிங் வந்து நெறைய டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அண்ட் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்கும்போது, நமக்கு நான் சொன்னேன் நேத்து வந்து மார்க்கெட் இந்த ஒரு லைன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பெரும்பாலும் நமக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, நேத்து நான் வந்து இந்த ஒயிட் பாக்ஸுக்குள்ள இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் 1. 2வது இந்த இடத்துல ஒரு பிவட் லைன் போட்டிருந்தோம். அதாவது 22.88 அப்படின்னு. அப்ப இந்த 22.88ல மார்க்கெட் வந்து மேல இத கிராஸ் ஆச்சுன்னா மேல போகும். இத கிராஸ் ஆகலன்னா கீழ வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேண்டில் 1/2 மணி நேரத்திலேயே நமக்கு இந்த சப்போர்ட் 22,200 கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேல போயிருச்சு. ஓகே. அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, மார்க்கெட் வந்து நேத்து ஒரு குரோத் ஃபேஸ்ல போயிருந்திருக்கு. அப்போ இனிஷியல் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருந்திருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கும். 70 டிகிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிகிரி குறைஞ்சு, குறைஞ்சு, குறைஞ்சு வரும். எப்போ இந்த இந்த டிகிரி 30 ஆகுதோ, அப்ப நான் ட்ரேட குளோஸ் பண்ணிருவேன். ஸோ நான் வந்து நேத்து ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவேன். ஆனா, நமக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா. ஓகே. அப்ப இந்த ட்ரெண்ட் எப்படிப்பா எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்போர்ட் ரேஞ்ச தாண்டிருச்சா? நம்ம இங்க ஒரு சப்போர்ட் வச்சிருந்தோம். அந்த சப்போர்ட்க்கு மேல எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப அதிகமா போயிருக்கு செகண்ட் கேண்டில். 2வது இந்த சப்போர்ட்க்கு போயிருக்கு. அடுத்து வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிருச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணா நான் சொன்னேன் மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலையும் தாண்டிருச்சு. செகண்ட் சப்போர்ட் லெவலையும் தாண்டிருச்சு. அப்போ இந்த 3 கேண்டில்ல இருந்து நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் ட்ரிக்கர் ஆயிருச்சு. ஆனா இந்த என்ட்ரி பாயிண்ட்ட ட்ரிக்கர் பண்றதுக்கு எனக்கு வேற ஒரு விஷயம். என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கான இது. அதாவது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகம். அப்போ
இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருந்தா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுப்போம்ன்னு சொல்லி. இப்ப இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. சப்போர்ட் தாண்டிருச்சு, ரெசிஸ்டன்ஸையும் தாண்டிருச்சு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல போயிருச்சு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்னன்னா ஆங்கிள். ஏன் இந்த ஆங்கிள் வச்சு ட்ரேட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் வந்து நமக்கு அந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன கிளீனா காமிச்சு குடுக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, 3 கேண்டில்ல 76 டிகிரி. ஸோ இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, சூப்பரா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், புல்லிஷ் ட்ரெண்ட் போகுதுன்னு. அப்படி வச்சு பார்க்கும்போது, இந்த 3 கேண்டில்ல நமக்கு வந்து பொசிஷன் அதாவது என்னோட செட்டப், என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். அண்ட் இந்த கேண்டில் அண்ட் இதோட எய்தர் இந்த ஆங்கிள் வந்து 30க்கு கீழ வரணும். இல்ல இத வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, சப்போர்ட்க்கு கீழ வரணும். இது 3ல எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ, அங்க வந்து நான் வந்து பொசிஷன குளோஸ் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல பொசிஷன் எடுக்க போறேன். அப்ப நான் எப்ப குளோஸ் பண்ணுவேன்னா, இந்த கேண்டில் திருப்பி வந்து எப்ப சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணுதோ, அப்ப குளோஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா, இதோட ஆங்கிள் இருக்கு தெரியுமா? இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஒரு 30க்கு கீழ வருது. அப்படின்னா நான் குளோஸ் பண்ணுவேன் 2. 3வது நமக்கு வந்து இந்த இடத்துல 2 சப்போர்ட் லெவல் வச்சிருக்கோம். இங்க ஒரு சப்போர்ட் லெவல், இங்க ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ இந்த சப்போர்ட் லெவல டச் பண்ணிருச்சுன்னா குளோஸ் பண்ணுவேன். இது 3ல எது நடக்குதோ அப்படி குளோஸ் பண்ணுவேன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து ஒரு லாங் ட்ரேடா இருந்துச்சு. ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்துட்டு அமைதியா இருந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, லாங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து லாங் பொசிஷன் எடுத்து நமக்கு வந்து இது வரைக்கும். ஸோ அரவுண்ட் ஒரு நமக்கு வந்து 120 பாயிண்ட்ஸ் கிடைச்சுச்சு. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன்னா, நான் இங்கருந்து எடுத்திருந்திருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 170 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இதே இது நான் ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து நமக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா, சூப்பரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல எனக்கு என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகர் ஆகலை. ஏன்னா என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இதுதாங்கிறனால, என்னோட செட்டப்க்கு நான் வந்து இந்த செகண்ட் ரெட் கேண்டில்ல நான் பொசிஷன் குளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 2 தடவ ரெட் கேண்டில் வந்துருச்சு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் ஆயிருச்சு. அதிகம் பேசாம குளோஸ் பண்ணிரணும். அவ்வளோதான். இதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கலாம். 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சுச்சுன்னா, அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கான ட்ரேடிங்க குளோஸ் பண்ணிட்டு பேசாம ரெஸ்ட் எடுத்திருந்திருக்கலாம். பட் அப்படி நடக்கல. ஏன்னா, அப்படிதான் நடக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு செட்டப் வந்து நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்க தான் வருது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில்ல. அப்ப இங்க இருந்து பொசிஷன் எடுக்கிறோம். மேல இந்த ரெட் கேண்டில்ல இல்லன்னா இந்த கிரீன் கேண்டில்ல குளோஸ் பண்றோம். நான் வந்து ரெட் கேண்டில்லயே குளோஸ் பண்ணிட்டேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 3வது ரெட் கேண்டில்ல வரும்னு. ஆனா கரெக்ட்டா ரெட் கேண்டில விட கீழ தான் மார்க்கெட் போயிருந்திருக்கு. ஓகே. இதுதான் நேத்தோட நிஃப்டி 50ல என்ன பொறுத்தளவு இருக்கிற என்ட்ரி பாயிண்ட். ஓகே. அப்ப நாளைக்கு என்னப்பா நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது என்னன்னா, ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து மார்க்கெட் மேல தான் போயிருக்கு. ஒரே ஒரு புல் அவுட் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு புல் அவுட்ல இங்க வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ்ல அவைலபிள். அப்போ இது வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட்டா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான ஒரு 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 இண்டிகேஷன் இருக்கு 1. 2வது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ இருந்துச்சு. அதே மாரி 20 அண்ட் மேல 20 அதுக்கப்புறம் 50 இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த கன்ஜஷன் ஆகும்போதே, இந்த மாரி ஒரு ஒரு இடத்துல இப்படி ஒண்ணு சேரும்போதே, இது வந்து திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்ல விரியறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது, நமக்கு வந்து இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன்ல மார்க்கெட் ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 10ம் 20ம் இருக்கு. அப்போ இங்கிருந்து அடுத்த ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான். ஆனா அப்போ நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 100 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கிருந்து இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 270 பாயிண்ட்ஸா இருந்திருக்கு. அப்போ நாளைக்கு இதிலிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இத நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டோம். அப்ப எந்த பிரைஸ் ரேஞ்சுல போகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டேட்டா எடுக்கலாம். இப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்தோம்னா 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் குழப்பத்துக்குரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. கொஞ்சம் கன்ஃப்யூஷன். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப இந்த ஓஏ சேஞ்ச் காமிக்கல. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ம். தப்பு இருக்கு. பிசிஆர் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஃபுல் டேன்னு இருக்கு. இந்த ஓஏ சேஞ்ச் இந்த இடத்துல மேல குடுக்கும்போது, ஃபுல் டேன்னு கீழ இருக்கு. அப்போ ஃபுல் டே குடுக்கும்போது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான சப்போர்ட் வந்து 22,300ல இருக்கு. 22,200ல இருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபுல் டே கேண்டில் ஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் ஓஏ பார்த்தம்போது, எப்படி சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா, எங்க நமக்கு புட் ஆப்ஷனோட வேல்யூ, அதாவது புட்டோட வேல்யூ அதிகமா சேஞ்சஸ் இருக்கும்.
நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இப்படி வரி வரியா போட்டிருக்கிறது, கோடு கோடா போட்டிருக்கிறது அதிகமான சேஞ்சுன்னு அர்த்தம். இது வந்து அனிமேஷன் ரிப்ளே கூட பண்ணி பார்க்கலாம். அழகா அப்படி க்ரோ ஆகும் பாருங்க. எந்த இடத்துல அந்த கிரீன் கலர் கேண்டில் அதிகமான குரோத் இருக்கோ, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டில்ல எவ்வளோ குரோத் இருந்திருக்கு? 43,00,000 குவான்டிட்டி. இதுல 57,00,000. இதுல 49 தான். இதுல 42. அப்போ 57,00,000 இருக்க குவான்டிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ 22,200 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு ஸ்டில். 1. 2வது ரெசிஸ்டன்ஸ் எங்கப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,550ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. இது கிளியரா தெரியுது தானே. அப்புறம் என்ன குழப்பம்ன்னு கேட்டீங்கன்னா, ஆனா பாருங்க, இது வந்து ஃபுல் டே. லாஸ்ட் 3 ஹவர்ஸ் எடுக்கிறேன். லாஸ்ட் 3 ஹவர்ஸ் எடுக்கும்போது, இந்த புட் ஆப்ஷனோட வேல்யூ எதுவுமே கூடல. குறைய மட்டும் தான் செஞ்சிருக்கு. அப்ப இந்த லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல புட் ஆப்ஷன் வேல்யூ குறையுதுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபுல் டே ஆஃப் மார்க்கெட்ல நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது? மார்க்கெட் கீழ போறத 22,200ல ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் வருது. ஓகே. 2வது. ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல என்னன்னா, மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓஏ சேஞ்ச் எப்ப குறையுதோ, அதாவது புட் ஆப்ஷனோட வேல்யூ எப்ப நமக்கு குறையுதோ, அப்போ மார்க்கெட் அந்த சைடு மூவ் ஆறதுக்கு ரெட் கலர்ல அதிகமா சான்சஸ் இருக்குன்னா, கால் ஆப்ஷனோட சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போகும். ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால இது ஒரு பெரிய குழப்பம். அப்ப நம்ம ஃபுல் டே டேட்டா எடுக்கிறதா? இல்ல லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டா எடுக்கிறதா? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபுல் டே டேட்டா வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் பண்ணிடலாம். ஆனால் மார்க்கெட் கீழ போறத நம்ம எதிர்பார்த்திருக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிங்க. ஏன்னா, யூசுவலா வந்து இந்த 3 ஹவர்ஸ்க்கும், ஃபுல் டேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டில பாருங்க, நமக்கு வந்து ஃபுல் டேல கீழ வச்சிருக்கோம். ஓகே. ஃபுல் டேக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 48,000ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,000ல இருக்கு. நான் 3 ஹவர்ஸ் டேட்டாவா மாத்துறேன். வேற ஏதாவது பெருசா சேஞ்ச் இருக்கா? இல்ல. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அத ஒத்துக்கிறோம். ஆனா, இந்த பொசிஷன் ஆஃப் த கேண்டில்ஸ் அப்படியே தான் இருக்கு பாருங்க. பெருசா மாறல. இந்த சேஞ்ச் வந்தாலும் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப ஃபுல் டே பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து கொஞ்சம் மேல போயிருக்கு. அவ்வளோதான். அப்படிங்கிறனால, அந்த வித்தியாசங்கள் கம்மியா இருக்கிறங்கனால, அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆகுது. ஆனா, நம்ம பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது, ஃபுல் டேக்கு மாறவில்லை. ஐயோ! ம். ஓகே மாறி பேங்க் நிஃப்டி. அப்ப பேங்க் நிஃப்டி நமக்கு ஃபுல் டே பார்க்கும்போது, இந்த இடத்துல கீழ ஃபுல் டேன்னு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து பாருங்க, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த ஃபுல் டேலேருந்து லாஸ்ட் 3 ஹவர்ஸ் குடுக்கும்போது கம்ப்ளீட்டா மாறுது. ஸோ, அப்போ என்னோட இதுல என்ன அப்படின்னா, ஃபுல் டே பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டா பார்க்கும்போது, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகே. அப்போ ஃபுல் டேல நமக்கு சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22,200லயும் 22,1000லயும் இருக்கு. ஸோ இத நம்ம மார்க் பண்ணிருவோம். ஸோ 22,200ம் 22,1000ம். ஸோ இது வந்து 22,000 நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் பொசிஷன். ஓகே. கரெக்ட். இது வந்து 20 மேல வந்து 22,200. இப்போ இந்த ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பிரேக் ஆனா நமக்கு வந்து 22,000 வரைக்கும் போகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏன்னா சப்போர்ட் வந்து நேத்து இருந்த சப்போர்ட்ட விட கொஞ்சம் மேல ஏறி இருக்குங்கிறனால, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தா நேத்து இங்க சப்போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு இங்க சப்போர்ட் இருக்கு. அதுக்கடுத்து இப்ப சப்போர்ட் கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. அண்ட் லோவஸ்ட் பாசிபிள்லயே வந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட் மேல கொஞ்சம் போயிருக்குங்கிறனால, மார்க்கெட் ஸ்டில் இட் இஸ் குரோயிங். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அடுத்து இப்ப ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 22,500ம் 22,600ம். ஸோ 22,500ம் 22,600ம். அப்போ நான் வந்து இந்த இடத்துல வச்சுர்றேன். ஓ 22,600 22,500 அப்போ இதுக்கான கலர் ஏதாவது ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்.
அப்ப நாளைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. சிகப்பு கொஞ்சம் கீழ நல்லா இல்ல. கிரீனா வச்சு அப்போ நாளைக்கு வந்து இந்த பொசிஷன்ல மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆஃப் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் கடைசி 3 நிமிஷம் நமக்கு என்ன சொல்லுது? 3 மணி நேரம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் சரசரன்னு கீழ விழுந்து 22,000 வர்றதுக்கும் பயங்கரமா சான்சஸ் இருக்குன்னு. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த லெவலுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. எவ்வளோ ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ, அதே மாரி பிரைஸ் ஆக்ஷனோ முக்கியமா, இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற முக்கியமான வேல்யூ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஏன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்னன்னா, பெரிய ஆட்கள் வந்து லிக்விடிட்டிக்காக அங்க ஏற்கனவே பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு. அண்ட் இந்த சேஞ்சஸ் லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இருக்குன்னா, அவங்க வந்து பொசிஷன் ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இல்லன்னா வித்ட்ரா ஆயிருக்கும். இல்லன்னா அந்த வித்ட்ரா இல்லன்னா சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. அப்போ நாளைக்கு நீங்க நிஃப்டி 50ல எக்ஸ்பைரி டேங்கிறனால, நீங்க மார்க்கெட் இதுவரைக்கும் ஃபால் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நீங்க கவனமா வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்க்காக வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது? மார்க்கெட் திருப்பியும் 22,000க்கு கீழ விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நாளைக்கு டீல் பண்ணணும். ஏன்னா, ரொம்ப ஒரு அன்சர்டனிட்டியா இருக்கு. மார்க்கெட் மேலயும் போலாம், கீழயும் வரலான்னு. ஸோ அதனால நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேற நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நீங்க அவுட் ஆஃப் த மனில பொசிஷன் எடுக்காதீங்க. ஸோ நீங்க எக்ஸ்பைரி டேல நீங்க எப்ப வந்து ப்ராஃபிட் அதிகம் பண்ணணுமா? லாஸ் அதிகமா கம்மி பண்ணணுமா? அப்படிங்கிறத 2 விஷயம். ஒண்ணு உங்களோட டார்கெட் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும் ஒண்ணு. 2வது லாஸ் கம்மி பண்ணணும். நீங்க வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட் அதிகப்படுத்த மாட்டாங்க. லாஸ் எப்படி கம்மி பண்றதுன்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். இப்ப நமக்கு அகைன்ஸ்ட்டா மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, அந்த தடவ வர்றதோட லாஸ எப்படி கம்மி பண்றது? அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எப்படி மேக் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கோ, அதே மாரி லாஸ் எப்படி பண்றதுன்னு. அதனால அவுட் ஆஃப் த மனில நீங்க வந்து பொசிஷன் எடுக்குறீங்க, ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லனா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பிரீமியம் பெருசா மூவ் ஆகலன்னா, சீக்கிரமே செல் பண்ணிறது பெட்டர். ஸோ இதான் நம்மளோட நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். அண்ட் தொடர்ந்து வந்து இதே மாரி அனாலிசிஸ் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாரி நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா, ஸோ ஏதாவது சந்தேகங்கள் அதே மாரி நியூஸ் எல்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.